ஸ்னேகாலயா சில்க்ஸின் விமன்ஸ் டே ஸ்லோகன் கான்டெஸ்டில் பார்ட்டிசிபேட் பண்ணி மலேசியா செல்லும் வாய்ப்பை பெறுங்க. தொடர்ந்து நம்முடைய அரசியல் விமர்சகர் திரு ஜேவிசி ஸ்ரீராம் இணைந்திருக்கிறார். வணக்கம் ஜேவிசி. இப்போ பாஜக வெளியிட்டிருக்கக்கூடிய பட்டியல் அப்படின்றது தங்களிடம் இருக்கக்கூடிய ஸ்டார் கேண்டிடேட் எல்லாரையுமே இந்த களத்தில் இறக்கியிருக்காங்க. ஒரு கடும் போட்டியை கொடுக்கணும் அப்படின்றது நோக்கமா? கண்டிப்பாக. அதாவது ஸ்டார் கேண்டிடேட்ஸ் இறக்கியிருக்காங்க. இந்த 14 தொகுதிகள்ல 7 தொகுதிகள்ல நல்ல பிரமாதமான கேண்டிடேட் இறக்கியிருக்காங்க. நான் 7 தொகுதிகள்னு சொல்ற காரணம் வந்து உங்களுக்கு வந்து அவங்க ப்ராமினெண்டா இருக்கக்கூடிய இது சொல்றேன் நான். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா தென்காசியா இருக்கட்டும், சிவகங்கையா இருக்கட்டும், பொள்ளாச்சியா இருக்கட்டும், இல்ல திருப்பூரா இருக்கட்டும், நாமக்கல்லா இருக்கட்டும், மதுரையா இருக்கட்டும், இங்கெல்லாம் வந்துட்டு மிக பிரபலமான கேண்டிடேட்ஸ், இன்டெலெக்சுவல்ஸ், அந்த மாதிரியான கேண்டிடேட்ஸ் இறக்கியிருக்காங்க. அதனால எனக்கு முன்னாடி சொன்ன மாதிரிதான் அஇஅதிமுக இந்த 14 இடங்கள்ல அட்லீஸ்ட் ஒரு 7 இடத்துல 3வது இடத்துக்கு தள்ளப்படுவார்கள். சோ அது வந்து ஒரு மிகப்பெரிய ஆப்டிக்கல் சேஞ்ச் கொடுக்கும். மதுரை போன்ற இடத்துல பாரதிய ஜனதா கட்சி ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு கூட அதிகமாகிட்டு இருக்கு. ஏன்னா நான் இப்ப களத்துல இருந்து தான் பேசிக்கிட்டு இருக்கேன் உங்ககிட்ட. அதனால இது அடுத்த 20 நாட்கள் மிகவும் முக்கியம். எதை நோக்கி இந்த தேர்தல் போகுது அப்படிங்கறத அடுத்த 20 நாட்கள் தான் சொல்லும். இப்போ திமுக தரப்புலேருந்து எம்பிக்கள், முன்னாள் அமைச்சர்கள் அப்படின்றவங்க பெரும்பாலும் இருக்காங்க. சில புதியவர்களும் இருக்காங்க. அதை தாண்டி நீங்கள் சொன்ன மாதிரி பாஜகவில் ஸ்டார் கேண்டிடேட் இறக்கப்பட்டிருக்காங்க, தெரிந்த முகங்கள் இறக்கப்பட்டிருக்காங்க, இப்போ ராமஸ்ரீனிவாசன் மாதிரி. ஆனால் அதிமுகவில் பெரும்பாலும் புதியவர்களாக இருக்காங்க. ஒரே ஒரு முன்னாள் எம்பி, ஒரே ஒரு முன்னாள் எம்எல்ஏ மட்டும்தான் அந்த லிஸ்ட்டில் இருக்காங்க. அதிமுகவுடைய கேண்டிடேட் செலெக்ஷனையும் பாஜகவுடைய கேண்டிடேட் செலெக்ஷன் எப்படி பார்க்குறீங்க? பாருங்க, அதிமுக வந்து இந்த எலெக்ஷன்ல வந்து போட்டியிடணுமான்னு யோசிக்கிற அளவுக்கு இருக்காங்க. அதாவது ஒருவேளை இந்த தேர்தலில் போட்டியிடலன்னா பரவாயில்லப்பா, விட்டுருப்பா, நம்ம 2026 பார்த்துப்போம் அப்படிங்கிற நிலைப்பாடுல தான் அஇஅதிமுக இருந்துகிட்டு இருக்கு. அதனுடைய வெளிப்பாடு தான் வந்து அவர்களுடைய கேண்டிடேட் செலெக்ஷன். அவங்க கேண்டிடேட் செலெக்ஷன் என்ன சொல்லுதுன்னா, ஈரோடு தவிர அவங்களோட கேண்டிடேட் செலெக்ஷன் எல்லா இடத்துலயுமே வீக் தான். பாரதிய ஜனதா கட்சி பாருங்க, திருவண்ணாமலை மாதிரியான இடத்துல, அதாவது திருவண்ணாமலைலாம் ஆர்கனைசேஷன் வீக்கா இருக்கக்கூடிய இடம். அந்த இடத்துல யார இறக்குறாங்க பாருங்க, ஃபயர் பிரான்ச் ஸ்பீக்கர் அஸ்வத்தாமன். தஞ்சாவூர் அங்கேயும் வந்து கொஞ்சம் உங்களுக்கு வந்து பின்னடைவு இருக்கக்கூடிய கான்ஸ்டிடுவன்சி தான். 5% தான் எடுத்தாங்க 2014. அதே கேண்டிடேட் கருப்பு முருகானந்தத்தை இறக்குறாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப ராதிகா சரத்குமார் விருதுநகர்ல, அது எந்த மாதிரியான காம்பினேஷன் பாருங்க. அதாவது அவருடைய கணவர் நாடார் சமுதாயத்தை சேர்ந்தவர். அவருடைய பூர்வீகம் பாத்தீங்கன்னா லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டி. அதே மாதிரி முக்குலத்தோர் கம்யூனிட்டியோட ஓட்டுகளும் வருது, பிகாஸ் ஓபிஎஸ் டிடிவி ஆதரவு கொடுக்குறாங்க. அது தவிர ஜான் பாண்டியன் மாதிரி தேவேந்திர குல வேளாளர் ஓட்டு விழுது. சோ ஒரு சோசியல் இன்ஜினியரிங், சவுத்ல ஒரு சோசியல் இன்ஜினியரிங் வருது. நார்த்ல நம்ம தோத்தா கூட ஒரு சைசபிள் ஓட்ஸ் வாங்க போறோம் அப்படிங்கிற நிலைப்பாடுல கேண்டிடேட் செலக்ட் பண்றாங்க. இது எல்லாம் அதிமுக கோட்டை விட்டாங்க. இந்த தேர்தல்ல பல இடங்கள்ல அதிமுக 3ஆம் இடத்துக்கு தள்ளப்படும், டெபாசிட்டை இழுக்கும். அதுதான் இந்த தேர்தல் இருக்கக்கூடிய ஹெட்லைன்ஸ். எவ்வளவு இடத்துல திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி ஜெயிக்க போகுது, எவ்வளவு இடத்துல பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி ஜெயிக்க போகுது, அதை தான் பொறுத்திருந்து பார்க்கணும். 1 அல்லது 2 இடங்கள்ல தான் வாய்ப்பு. நான் ஓப்பனா சொல்றேன் கார்த்தி உங்ககிட்ட, எங்களுடைய சர்வேல திருவள்ளூர்ல அஇஅதிமுகவுக்கு நல்ல சான்ஸ் இருந்தது. முன்னாள் எம்பி வேணுகோபால் சீட் கொடுத்திருந்தாங்கன்னா அவர் ஜெயிச்சிருக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு தொகுதியை வந்து அவங்க தேமுதிக கொடுத்திருக்காங்க. அப்படின்னா அவங்களுக்கு இந்த கிரவுண்ட் இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்டே இல்லீங்களா? எப்பேற்பட்ட கட்சி அஇஅதிமுக? கிரவுண்ட் இன்டெலிஜென்ஸ் என்ன சொல்லுது? நம்ம திருவள்ளூர்ல இது ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு. காங்கிரஸ் எம்பியை காணவே காணும். யார்? அந்த நம்ம ஜெயக்குமார்ங்கிறவரை. ஓகே, அப்படிப்பட்ட இடத்துல நீங்க அதிமுகவுல உங்களுக்கு வந்து ஃபெமிலியர் ஃபேஸ் யார், உங்களுக்கு மோஸ்ட் பாப்புலர் லீடர் அப்படின்னு கேட்டால, லோக்கல் லீடர்னு கேட்டா அங்க வந்து அந்த பேர் வந்து அவரோட பேர் வருது உங்களுக்கு. முன்னாள் எம்பி, அவர் நிறைய பண்ணிருக்காருன்னு சொல்றாங்க. வேணுகோபால். அப்படி இருக்கும் பொழுது அந்த தொகுதியை நீங்க எப்படி விட்டு கொடுப்பீங்க? அதுல இருந்தே தெரியுது அதிமுகவினுடைய ஆட்டிடியூட், இந்த தேர்தலை சந்திக்கக்கூடிய ஆட்டிடியூட். அதுதான் அதிமுக குறை சொல்லல, அவர்கள் தலைவர்களுக்கு அப்ரோச், எந்த அப்ரோச்ல தேர்தலை நோக்கி போறோம். திமுக ஒரு ஸ்டார் கேண்டிடேட்ஸ், 10 பேர் ஸ்டார் கேண்டிடேட்ஸ், முன்னாள் எம்பி, முன்னாள் அமைச்சர்கள், கட்சியில மிகப்பெரிய இடங்கள்ல இருக்கக்கூடியவர்கள், துணை பொதுச் செயலாளர், பொருளாளர், அவங்களாம் நிறுத்துறாங்க. பாரதிய ஜனதா கட்சியுடைய மாநில தலைவர் இருக்கிறாங்க. கட்சியில புதுசா வந்து ராதிகா சரத்குமார் இருக்கிறாங்க. முன்னாள் அமைச்சர் பொன்னர் ராதாகிருஷ்ணன் இருக்கிறாங்க. ஃபுல் ஸ்ட்ரென்த்ல இருக்கிறாங்க ஸ்டார் கேண்டிடேட்ஸ் ஒவ்வொன்றும். அப்படி இருக்கும் பொழுது அஇஅதிமுக ஏன் இந்த நிலைப்பாடை எடுத்தது? இதை மக்கள் கேட்பார்கள்.
அதிமுக தலைமையிடம் மக்கள் கேட்பார்கள். அதே மாதிரி அந்த வாக்கு எண்ணிக்கை நடக்கும்போது ஜூன் 4ஆம் தேதி ஒரு மிகப்பெரிய ஷாக் சேலத்துக்காரர்களுக்கு இருக்கு. இதைத்தான் நான் ஒரு வருஷமா அடிச்சுக்கிட்டு இருந்தேன் தந்தி டிவியில. ஒரு மாவட்ட செயலாளர்கிட்ட அதே கண்ணோட்டத்தோடு இருக்கக்கூடியவரை நீங்க கட்சியோட பொதுச் செயலர் ஆக்கினீங்கன்னா அந்த கட்சியை அழிவை நோக்கித்தான் செல்லும், வேற வழி இல்ல. இன்றைக்கு அஇஅதிமுக இருக்கக்கூடிய ஒவ்வொரு தொண்டனும் கேட்பான். நீங்க போய் பாருங்க சார், திருப்பூர்ல எம்ஜிஆர் படமும் அம்மா படமும் இருந்த வீட்டுல இன்னைக்கு அமித்ஷா படமும் மோடி படமும் இருக்கு சார். இது நீங்க நம்புவீங்களா? நம்ப மாட்டீங்க. களத்துக்கு வந்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. திருப்பூர்ல எம்ஜிஆர் படமும் ஜெயலலிதா படத்தோட இன்னைக்கு மோடியோட படமும் சேர்ந்து இருக்கு. அப்படித்தான் இருக்கு பாப்புலாரிட்டி. ஓகே ஜேவிசி, இந்த தேர்தல் வந்து ஒரு கடுமையான போட்டியை பாஜக வேட்பாளர்கள் கொடுப்பாங்க, சவுத்துல கான்சென்ட்ரேட் பண்றாங்கன்ற பார்வைகளை வெளிப்படுத்தியிருக்கீங்க. பாப்போம் அதிமுகவுடைய நிலை என்ன அப்படின்றத பார்க்கலாம். கப்பலா மலேசியா போக ரெடியா? அப்போ ஸ்னேகாலயா சில்க்ஸ்ல மார்ச் 8 முதல் 31 வரை உங்களுக்கு விருப்பமான சாரியை பர்ச்சேஸ் பண்ணி விமன்ஸ் டே ஸ்லோகன் கான்டெஸ்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணி வின் பண்ணுங்க. ஸ்னேகாலயா ஃபர்ஸ்ட், மலேசியா நெக்ஸ்ட்.